இன்னைக்கு வெதை நல்லா இருக்கே தோட்டத்துல செடியெல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு வந்து பார்த்தாங்க, மொடக்கத்தான் வெதை ஏகப்பட்டது இருந்ததுங்க. அங்க பாருங்களேன் மொட்லி மொட்லியா எத்தன வெதை இருக்குதுன்ட்டு. இந்த மாரி ஸ்டேஜ்ல தாங்க வெதை எடுக்கணும். நல்லா காஞ்ச காயா எடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு காய்க்குள்ளேயுங்க 3, 3 வெதை இருக்கும். கருப்பு கலர்ல இருக்குங்க. மேல வந்து ஒரு ஒயிட் டாட் வச்ச மாரி இருக்கும். இந்த மாரி வெதைய வந்து காஞ்ச காயெல்லாம் எடுத்து, ஒண்ணு அந்த தோல் நீக்காம அப்படியேவும் ஸ்டோர் பண்ணலாங்க. இல்லைன்னா தோல் நீக்கிட்டு மேல இருக்கிற தவிடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுங்க, ஜிப்லாக்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும், எத்தன வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. நம்ம என்னதான் பார்த்து பார்த்து விதை எடுத்தாலும் 1, 2 செடி வந்து மண்ல விழுந்திருக்குங்களா அந்த விதை. தானா அடுத்த வருஷம் வந்துருங்க. இது எல்லாமே பேக்கப் தான். இன்கேஸ் வரலைன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. முடக்கத்தான் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் எப்படி சமைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரைய நல்லா கழுவிட்டு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாயும் போட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சுட்டுங்க, தோசை மாவுல கலந்து சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்குங்க. கசப்பு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.